ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லாகின் வித் மேக்ஸ் லெவல் பிளேயர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா? இப்போ இவங்களும் அந்த மான்ஸ்டர் இவங்களை நோக்கி வரதை சென்ஸ் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த இடத்தோடைய மேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா இது பெரிய ஆஃபீஸா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா அதை தேடணும். வாங்க இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவில் கூட்டி நான் இடத்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரும் பார்த்தா அதுக்கப்புறம் அது உள்ள வந்துருச்சு. இந்த இடம் தான் நமக்கு சேஃபானதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெஞ்சு கடையில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறது துளி அளவு கூட அதை கேட்க கூடாதுரா. கண்டிப்பா இதால நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம மாட்டினோம், அவ்வளவுதான், கதை காலி. இன்னொரு பக்கம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் சோமு என்ன பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் அடிக்காம ஒளிஞ்சிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த பீஸ்ட் மான்ஸ்டரும் இன்னொரு பக்கம் பார்த்தா தன்னுடைய இன்னொரு கண்ணை பயன்படுத்தி எல்லா இடத்துலயும் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆளுங்க யாருன்னா இருக்காங்கன்னு. அட கடவுளே, அதோடைய இன்னொரு கண்ணு நம்மளை தேடி வந்துட்டு இருக்கு. நம்ம அதுகிட்ட இருந்து தப்பிச்சாக்கணும். என்ன பண்றது? நான் உங்களுக்கு உதவி பண்ண, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு பீஸ்ட்டுக்குமே அதோடைய வீக் பாட்டு ஒன்று இருக்கும். கண்டிப்பா அதை நம்ம கண்டுபிடிச்சாலே ஈஸியாக அடிச்சிட முடியும். கண்டிப்பா நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு துணையா இருப்பீங்களா? துணையா இருக்கலாமே, அதான் என்ன தப்பு? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், என்னால முடிய உதவி பண்ற மாதிரி அவன் நினைக்கிறேன்னு சொல்றான். ஆனாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. நம்மளால சமாளிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன் பயப்படுறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பீஸ்ட் வேற சவுண்ட் கேட்க, என்னது இன்னொன்னா ஒன்னுத்தையே நம்மளால சமாளிக்க முடியுது, இதுல வேற இன்னொரு டீமன் பீஸ்ட் வேறையா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளுடைய கால் தட்டி தடங்களை கூட நம்ம பொறுமையா தான் வச்சு போற மாதிரி இருக்கும். அது ரொம்பவும் சீக்கிரமா கிட்ட வந்துட்டு இருக்கு. நம்ம சின்ன சவுண்ட் போட்டாலும் அது கேட்டுரும். நம்ம பேசாம கடவுள்கிட்ட வேண்டுவோமா? அட கடவுளை, பைத்திய மாதிரி பேசாதீங்க இந்த டைம்ல. கடவுள்கிட்ட வேணாலும் நம்ம மொத்தமா அவர்கிட்ட தான் போகிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பீஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் எட்டி பார்க்க அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். சாவு கன்ஃபார்ம். இது கிட்டத்தட்ட 300 வருஷம் பழமையான பீஸ்ட் வச்சு, இதுக்கு வாய்ப்பில்லை. எப்படி இது இந்த வந்திருக்கும்? அதுங்க ரெண்டு பீஸ்டும் பார்த்தா அவனோட பக்கம் அந்த ஆள்வேல ஒவ்வொரு இடமா போயிட்டு தேடிட்டு இருக்கு. அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த ஹாரர் மூவில ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரியும் அதுங்க அவங்களை தேடிட்டு இருக்க மாதிரியும் இருக்காங்க. சோமோ ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பீஸ்டும் அந்த இடத்துக்கு கரெக்டா வருது. அந்த பீஸ்ட் உங்களை கண்டுபிடிச்சன்ற மாதிரி பேசவே ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அது பின்னாடி இன்னொரு வந்து அந்த பீஸ்ட் தலைமையில கை வைக்க, ஏய் பிக் ப்ரோ, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ஆளுங்களை தேடி வந்தா என்ன தொல்லை பண்ணதுக்கு முன்னாடி என் தலையில இருந்து கையெடு, குழந்தை மாதிரி பண்ணாத. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ பேசுறது யாருன்னா பாத்துற போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் ஒருத்தனை கேள்விப்பட்டேன், ஒரே பஞ்சில எல்லா விதமான பீஸ்டையும் அடிக்கிற லெவலுக்கு பவர் வச்சிருக்கான. அவன் கிட்ட நீ கொஞ்சம் பாத்துரு. உண்மையாவா? அவன் இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சவன் அவனை குண்டு துண்டா போட்டு சாப்பிடுவேன். பைத்தியம் மாதிரி பேசாதடி, என்னால் நம்ப முடியல. அவன் இங்கே இருக்கான். இந்த இடத்த விட்டு நான் போயிடுற சாமி, அவங்ககிட்ட நான் ஆடி வாங்கி சாப்பிடலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது பயந்து ஓட, இவன் உணவு பார்க்க தாங்க மாட்டான். யோ இரியா நானும் வந்துடுறேன், என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி அதுவும் பயந்து ஓடிது. சோமோ அந்த பீச் எல்லாமே போயிடுச்சுடா. போயிடுச்சுங்க. அதோடைய வயசுல ரொம்ப தொலைவா கேட்கறதுனால கண்டிப்பா அதுங்க இந்த இடத்த விட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம பாதுகாப்பான வேற இடத்துக்கு போவோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் ரொம்ப லக்கியான ஆளு. உங்க கூட இருந்ததுனால ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன். என் பக்கம் லைவ் ஸ்ட்ரீம்ல இதே காமிக்கிறாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வரவும், என்னடா இப்படி மூச்சு வாங்க வைக்கிற? எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் ரொம்ப சேஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வரைக்குமே இது வரைக்கும் ஒரு பீஸ்ட் கூட நம்ம பார்க்கலையே. ஃபைனல் பாஸை கண்டுபிடிச்சு அடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு போகவும் முடியாது. ஒண்ணுதாங்க, இந்த இடத்துல ஈவன் நார்மலா இருக்கிற டீமன் பீஸ்டஸ் எல்லாமே கூட ஒரு பார்க்கவும் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, பயமாவும் இருக்குங்க. 500 இயர்ஸுக்கான ஓல்டு பீஸ்டஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. என்னன்னே புரியல. அப்ப இந்த சீக்ரெட் வேர்ல்டுல கொடுக்குற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் போய் தான் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ அந்த டீமன் பீஸ்டஸ் வருதுன்னே தெரியல. அது உண்மைதான். சீக்ரெட் ரிலீம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சண்டை நடக்கிறது மட்டும் தான் காமிப்பாங்களே கண்டி அவங்களால எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. பிரச்சனை கையை மீறி போகுதுன்னா மட்டும்தான் அவங்க உள்ள போந்து எல்லாத்தையுமே தடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ ஒரு வேஸ்ட் தப்பான இடத்துக்கு வருதுன்னா கூட அது நமக்கு தெரியாது. அது நம்மளா கண்டுபிடிச்சு அதுகிட்ட தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே நிலைமை தான் அங்கேயும் நினைக்கிறேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒருத்தனும் வந்திருக்கான். ஏய் நீங்க உயிரோட இருக்கீங்க ஒண்ணுமோ? நான் தான் ஜான் டாக்ஸியம் குரூப் உடைய மெம்பர்ல ஒருத்தன். நான் உங்க ரெண்டு பேரும் நான் ஃபைனல் பாஸ் அடிக்கிறதுக்காக எங்களுடைய டாக்ஸியம் குரூப்ல நான் வரவேற்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, வரீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க வேற யாருன்னா கண்டுபிடிங்க. ஏன்னா நாங்களே ரொம்ப வீக்கா தான் இருக்கோம். அதனால நாங்களே தப்பிச்சு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக. இல்ல கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே 5th ரிலீம் கிரேட சேர்ந்தவங்க. இமோர்டல் கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல ரொம்பவும் வீக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 500 வருஷம் பழமையான பீச்சஸ் கட்டி அவங்களால நிற்க முடியல. அவங்களே அது சாப்பிட்டுருது. அந்த ஒரு நிலைமையில நம்ம மட்டும் தனியா இந்த இடத்துல சர்வே ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாருமே வீக் தான். அதனால வீக்கா இருந்து பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ண அதுங்களை அடிக்க முடியும். ஃபைனல் பாஸ் அடிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்க டீம் கிட்ட மேஜிக் வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பா அந்த 500 இயர்ஸ் ஓல்டு பீஸ்ட் கூட அழிக்க முடியும். அதுக்காக நாங்க நிறைய மேன் பவர் தான் இந்த இடத்துல தேடிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் உன்னொரு பக்கம் கேட்க, அந்த ஒரு சமயத்துல பார்த்து அவனும் ஒருத்தந்துக்கு வரான். என்ன திரும்ப வாடா, என்னாச்சு? அப்புறம் போன காரியம் யாங்க எல்லாமே கரெக்டாக தான் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு மேன் பவருக்கு ஆளுங்களை அவங்க கிட்ட என்ன கேட்டிருக்கேன். கண்டிப்பா ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்காங்க. மொத்தமா நம்ம கிட்ட இப்ப 164 பேர் இருக்காங்க. 164 பேரா? ரொம்ப கம்மியா இருக்காங்களேப்பா. நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பா 2500 பேராச்சும் தேவைப்படும் மேன் பவர். நீங்க சொல்றது சரிதான். பட் ஆனா இருந்தாலுமே இந்த இடத்துல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய இமோர்டல்ஸ் கல்டிவேட்டர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு நம்மள நாமளே தான் காப்பாத்திக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இது நம்ம இருப்போம். கண்டிப்பா இது நமக்கு உதவி
பண்ணாம போயிடும். அப்புறம் பார்த்தா தண்டர் பாட்டில்னு ஒன்று இருக்கு. அதுல இந்த மோஸ்ட் ப்ரெசியஸான மேஜிக் பவர்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. ஃபைனல் பாஸ் அழிக்கிறதுக்காக இந்த ஒரு தண்டர் பாட்டில் தான் யூஸ் ஆக போகுது. ஆனா இப்போதைக்கு நமக்கு அதுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க இல்லையே, நான் எப்படி இதை அடிக்கிறதுக்காக கொண்டு போறது அப்படின்ற மாதிரி அவன் உன்னை பக்கம் கேட்டுட்டு இருக்கான். அந்த டாக்ஸியம் குரூப்போடைய இன்னொரு மெம்பர், நீ சொல்றது புரியுது, ஆனா ஃபைனல் பாஸ் நம்மளால தான் அழிக்கணும் மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் அழிச்சிட்டோம்னா நமக்கு ஏற்ற எல்லா விதமான ரிவார்டும் அதிகப்படியாக அந்த இடத்துல கிடைக்கும். அதை மட்டும் மறந்துடாது. அதனால என்னை நம்ப மகனே, இதனை பயன்படுத்தி பேர் புகழ் அடையணும். பின்னாடி எல்லாத்தையும் நீ தான் மாற்றணும். இந்த உலகத்தை காப்பதுக்காக இதை பண்ணிதாகணும். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஒன்று தேடி வந்திருக்கேன். இதை மட்டும் கைவிட்டுறது. நான் இல்லைனாலுமே எனக்கு முன்னாடி இதை நீ செயல்படுத்தணும், பாதுகாக்கணும். அதே மாதிரி எக்கா இருந்த கூட்டு இது டீமன்ஸ் கிட்ட போயிடவே கூடாது. டீமன்ஸ் கிட்ட போயிடுச்சா நிலைமை இன்னமும் மோசமாயிடும். இதை பயன்படுத்தி நமக்கு எதிராகவும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ஆயிட்டானா இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க மேலே வேலை செஞ்சு சாரிப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுடைய சாக்ரிஃபைஸனுக்காக இந்த இடத்துல இருக்க எல்லாருமே போராட போறோம் இப்போ அப்படின்னு பக்கம் அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க குரூப்பா. ஏன்பா யாங்க பத்தி கேள்வியா? ரியலி அவரால் மட்டும்தான் அந்த ஃபைனல் பாஸை தோக்க எடுக்க முடியுமா? நம்ம கூட இருந்து உதவி பண்ண மட்டும் போதுன்றாங்க. உண்மைதான். யங் மாஸ்டர் யாங் வந்து டாக்யூமேன் சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான கல்டிவேட்டருடைய பையன். அவருக்கு இருக்கிற பவர் கண்டிப்பா இவருக்கும் இருக்குது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி பொய்யெல்லாம் அது கிடையாது. அவர் நம்மளை காப்பாற்ற போறாரு. நம்மளால முடிஞ்ச உதவி அவருக்கு பண்ணிதாகணும், அவ்வளவுதான். அதனால ஃபைனல் பாஸ் அழிச்சா தான் நமக்கு வேலைக்கு பண்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமா இல்ல இந்த இடத்துல இருந்து சண்டை போடலாமே அவங்க கூட சேர்ந்து? அதே தான் நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா நீ ஃபைனல் பாஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு போறியா? அது ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஆர்டினரியான பர்சனா இருந்தாலுமே இது ஃபன்னுக்காக கூட நம்ம போயிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. திடீர்னு நம்ம அந்த இடத்துல எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அது பொண்ணுதான். ஆனாலுமே நமக்கு அதிகப்படியான லாபம் இதுல வருதுல, மிகப்பெரிய லெவலில் ரிவார்டு தராங்கன்ற போது அதை விடவ முடியும். அதனால என் மேல நம்பிக்கை இருக்கு. இன்னும் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து அது கூட சண்டை போட்டு சமாளிக்க முடியும். அப்ப நீ கண்டிப்பா போய் ஃபைட் பண்ண போறியா? கண்டிப்பா. ஏன்னா என்னால ரொம்ப நாளைக்கு எல்லாம் இந்த இடத்துல வெயிட் பண்ண முடியுது. என்னுடைய தங்கச்சி வேற அந்த இடத்துல இருக்கான். அவளுக்காக நான் திரும்ப இந்த இடத்துல இருந்து அதிக ரிவார்டோட கிளம்பணும். ஏன்னா அவளுடைய மெடிக்கல் செலவுக்கும் அதிகமான காசு தேவை எனக்கு. சரி இருந்தாலும் ஓகே தான். நீ ஏன் போறணும் போது நானும் வரதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கும் வேற வழி இல்லை. உன்னுடைய பாடியில இருந்து எந்த விதமான ஆறாவையும் நான் இது வரைக்கும் சென்ஸ் பண்ணல. பட் இருந்தாலுமே உனக்குள்ள இவ்வளவு பவர் இருக்குன்னா நீ கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். உன்னுடைய ஐடென்டிட்டி எல்லாமே மறைச்சிட்டு இருக்கியா என்னன்றது எனக்கு புரியல. ஏன்ப்பா நீ வேற காமெடி பண்ற? ஐடென்டிட்டியை மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்? பெருசா சாதிக்க போறேன். என்னுடைய சக்தி என்னவோ நான் அதை காமிச்சு தந்துடணும். நல்லா பேசுறடா. இது எல்லாமே ஒன்னும் காமிக் கிடையாது சரியா? அப்ப நீங்களும் கூட வாங்குவா இந்த காமிக் எல்லாம் படிப்பீங்களா? நீங்களா கல்டிவேட்டர்ஸ் ஆச்சு. டேய் என்ன கல்டிவேஷனா என்னமோ உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறது எங்க வேலையா? நாங்க இப்ப மாடர்ன் உலகத்துல இருக்கோம்டா. அப்பப்போ எங்களுடைய சக்திகளை இம்ப்ரூவ் பண்ணுவோம். பார்த்ததுக்கு இந்த நாவல்ஸ் காமிக் எல்லாம் படிக்கிறது வழக்கமான விஷயம் தான். அதனால ஃபீல் பண்ணாதான் நான் உனக்கு துணையா இருக்கேன். கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து அதை அழிச்சிட்டு நம்ம இந்த இடத்துல வெளியே போவோம். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய கம்பெனியோட பாசம் ஒரு சில ஆட்களை வர வச்சிருக்கான். சொல்லுங்க சாங், நீங்க சொன்ன வழியே நாங்க தயாரா இருக்கோம். நான் சொன்ன வழியை நீங்க கரெக்டா முடிச்சுன்னா இன்னும் அதிகப்படியான பணத்தை கொடுக்குறோம். அட்வான்ஸ் காசு வந்துருச்சு. நாங்க 3 பேரும் ரெடியா இருக்கோம். சரி ஓகே. அது என்னன்னா நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க அட்வான்ஸா போயிட்டு ஷோமாங் கிட்ட சொல்லணும். அவன் ஒரே அடியில 300 years ஓல்டு டீமான தன்னோட கையால் அடிச்சிருக்கான். அவனுடைய சக்தியை நினைச்சு அவனே ரொம்பவும் குறைச்சி மதிப்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, அதை சொல்லிடும். ஆனா நீங்க உண்மையிலே சொன்னது போல அந்த பையன் அந்த இடத்துல ஒரே பஞ்சில் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கானா? இது கேட்கவே நல்லா தான் இருக்கு. மார்ஷல் தெரிஞ்சு வச்சிருக்க ஸ்கில்ல கொண்ட அந்த பையனுக்கு என்னதான் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்க்கணும். எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு இது கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைனல் பாஸ் கிட்டத்தட்ட 500 years ஓல்டு மாஸ்டர் அந்த இருக்கு. கண்டிப்பா ஃபைனல் பாஸ் அழிக்கிறதுக்காக அவன் தயாரா இருப்பான். சோமங் ஷாக கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க அவங்ககிட்ட. நீங்க சொன்னது போலயே பண்ணிடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாருமே கிளம்பி ஹீரோ வண்ட போறானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். ரொம்ப பிடிச்ச தலைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்ணுறோம். சரிங்க, சாமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.